ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா? வேற வழி, நமக்கு கொடுத்துருக்கிற நேரத்தில் சப்ஜெக்டை மட்டும்தானே பேச முடியும். ஸ்டார்ட். தலைநகரத்தில் நடந்த இலைக்கட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்துக்கு வர்றப்போ பயங்கர உற்சாகமாக வந்த கவுன்சிலர்கள் போகிறப்போ ரொம்ப சோர்வாக போயிருக்காங்க. அவங்க சோர்வுக்கு காரணம் கூட்டத்தில் அவங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டதுதான்னு என்னுடைய ஏஜென்ட்டுகள் சொல்கிறாங்க. ஆமாம் ரோபோ, நானும் கேள்விப்பட்டேன். பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் ரகசியமாக நடந்த அந்த கூட்டத்தில் நடந்தது என்னன்னு கூட உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் ரோபோ, இல்லைனா போன்னு சொல்லிட்டு போயிட மாட்டேன். சரி, விஷயத்துக்கு வா. அப்படி என்னென்ன அறிவுரைகள்லாம் வழங்கப்பட்டது? தேர்தல் முடிகிற வரைக்கும் கவுன்சிலர்கள் யாரும் அவங்கவுங்க ஏரியாவுக்குள்ள விலை உயர்ந்த கார்களில் சுற்றக்கூடாது, பெண் கவுன்சிலர்கள் அதிகமாக நகைகள் அணிஞ்சு வெளியில் வரக்கூடாது, பொதுமக்கள் கிட்ட அடாவடித்தனம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல ஆடம்பரத்தை தவிர்க்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா ரெகுலராக மக்களை நேரடியாக சந்திக்கிறது கவுன்சிலர்கள் தான். கட்சியின் மேலே மக்களுக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் அதுக்கு கவுன்சிலர்களுடைய நடவடிக்கை தான் முக்கிய காரணமாக இருக்க முடியும். ஓ, அதுக்கு தான் அந்த அட்வைஸா? புரியுது. இதில் வேடிக்கை என்னன்னா, கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டத்துக்கே ரொம்ப ஆடம்பரமாக தான் வந்திருந்தாங்க. விலை உயர்ந்த கார்கள்லையும் இருக்கிற நகைகள் அத்தனையும் போட்டுக்கிட்டு தான் வந்திருந்தாங்க. இதனால தான் கூட்டம் முடிஞ்சு போகும்போது எல்லாரும் ரொம்ப சோர்வாக போனாங்களா? சரி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த கூட்டத்துக்கு முக்கியமான ஒருத்தர் வரலையாமே, அவரை அழைக்கலையா? இது என்ன கேள்வி? கூப்பிட்டுருந்தா வராமலா இருந்திருப்பாரு? அப்படின்னா நீ இதைத்தானே முதல்ல சொல்லியிருக்கணும். மாநகர தந்தையே இல்லாமல் கவுன்சிலர்கள் கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. சரி, சூரிய கட்சியை பற்றி ஏதாவது? ஒரு முக்கியமான தகவல் இருக்குது விக்ரம். மதுரை மாவீரர் சென்னைக்கு வந்திருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது சொல்கிறேன். சூப்பர் ரோபோ. ஆனால் அந்த தகவலுக்காக நான் மட்டும் இல்லை, நம்ம நேயர்களும் காத்திருக்காங்க. நினைவில் இருக்கட்டும். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.